சுவாமிக்கும் தாயார் விசால சம்பை அக்கால் தாயாருக்கும் அன்னைக்கு சாயந்தரம் வந்து அன்னாபிஷேகம் இருக்கு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பருப்பு, அரிசி, எண்ணெய், காய்கறி பதார்த்தங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளை சாயந்தரம் தான் சுவாமிக்கு வந்து அன்னாபிஷேகமும் அன்னைக்கு அம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா காதாம்பரி அலங்காரம். காதாம்பரி அலங்காரம்னா காய்கறி அலங்காரம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த காய் பதார்த்தங்கள் நம்மளால் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கு சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணி தீபாவளி பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அந்த சாதம் எல்லாமே எடுத்துட்டு குழந்தை லெவலுக்கு அந்த புத்திர பாக்கியமும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேகத்தை பார்த்துங்க பண்ணி முடிச்சு லாஸ்ட் ஒரு தீபாவளி நடக்கும். தீபாவளி முடிச்சோடனே அந்த பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சுவாமியோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைத்தால் அந்த பரிபூர்ணம் அவருடைய சீக்கிரத்து புத்திர பாக்கியம் அடிச்சிடும். அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காய் பதார்த்தம் வாங்கி கொடுத்துருவோம். அதே போல நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கொடுத்த பாருங்க கொடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு வர மருத்துவ கொடுத்துருங்கம்மா. அஞ்சு 11 ஐப்பசி மாசத்துல கொடுக்கலாம். நாளைக்கு கொடுத்தா போதும்.